ways to prepare for your period. நம்மளுடைய பீரியட் டைம்ல நிறைய மூட் சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும், டிப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும், எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு எப்படி நாம கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன். நம்பர் 1, செல்ஃப் கேர். உங்களுக்கு அந்த டைம்ல எவ்வளவு வேலை இருந்தாலும், மற்றவங்களை எவ்வளவு பாத்துக்கிற வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஓர வச்சுட்டு உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிறதுல, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுல நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்க அதை பண்ணணும். நம்பர் 2, அந்த டைம்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல வாக் பண்ணலாம், இல்ல புக் ரீட் பண்ணலாம். உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம். நம்பர் 3, அந்த டைம்ல நம்மளால எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து கிடப்போம், இல்ல சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஆனா அதெல்லாம் இல்லாம உங்களை நீங்க ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த டைம்ல உங்களுக்கு ஜூஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க ஜூஸ் குடிக்கலாம். நிறைய புரோட்டீன், நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் இல்ல ஜூஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதா இருக்கும். அப்படி அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தண்ணியே போதுமானதான். நீங்க நிறைய தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நீங்க ஹைட்ரேட்டடா இருப்பீங்க, உங்களுடைய மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்பர் 4, உங்களுடைய பெயினை மேனேஜ் பண்றதுக்கான எல்லா வழிகளும் நீங்க பண்ணணும். ஒரு சில ஈஸி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. நீங்க ஹீட் பேக் வைக்கலாம், இல்ல ஹாட் வாட்டர் நீங்க ஒரு டம்ளர்ல ஊத்தி, இல்ல அந்த பெயின் இருக்கிற இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி உங்களுடைய பெயினை நீங்க ரெடியூஸ் பண்ண முடியும். இதனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், உங்களுடைய மூட் சேஞ்சா இருக்கட்டும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். நம்பர் 5, ஸ்டாக் அப் ஆன் யுவர் பீரியட் ப்ராடக்ட். நமக்கு தேவையான பீரியட் ப்ராடக்ட ஒரு 10 days பிஃபோரா இல்ல 1 month பிஃபோரா நம்ம ஸ்டாக்ல வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஷாப் பண்றதா இருக்கட்டும், இல்ல கடைக்கு போறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு தவிர்க்கலாம். இதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு இல்ல, இதுக்கு போய் வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய பிசிக்கலா மென்டலா அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க இந்த ப்ராடக்ட்ல எல்லாமே நீங்க ஸ்டாக்ல வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த பெயினையும், நம்மளுடைய மென்டல் ப்ரெஷரையும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்யூ.